பெண்குயின்கள் எவ்வளோ வேகத்தில் நீந்தும்னு தெரியுமா? பெண்குயின்கள் எதை சாப்பிடும்னு தெரியுமா? பெண்குயின்கள் எங்கே வாழ்கிறது தெரியுமா? வாங்க பெண்குயின்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுப்போம். கடல் பறவைகளாக கருதப்படும் பெண்குயின்கள் 80% கடற்கரையிலே வாழ்கின்றன. அவை தங்கள் வாழ்நாட்களில் பாதி நேரம் கடலிலும் மீதி நேரம் கரையிலும் இருக்கும். பெண்குயின் மீன்களையே அதிகமாக உணவாக உட்கொள்ளும். மேலும் பெண்குயினால் கடல் நீரை குடிக்கவும் இயலும். அத்துடன் கடல் நீரால் இவற்றின் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. பெண்குயினுக்கு பற்கள் கிடையாது. அவை முதுகெலும்பு மற்றும் சதையின் உதவியுடனே உணவை உட்கொள்கின்றன. பெண்குயின்களால் பறக்க இயலாது. அவை வேகமாக நீச்சல் அடிக்க மேலிருந்து கடலில் குதிக்கின்றன. இவற்றால் மணிக்கு 10 மைல் வேகத்தில் நீந்த முடியும். பெண்குயினினால் 20 நிமிடம் தண்ணீரில் மூழ்கி இருக்கவும் முடியும். பெண்குயினின் உடலில் வருடத்திற்கு ஒரு முறை மொத்த இறகுகளும் உதிர்ந்துவிடும். இந்த இறகுகள் மறுபடியும் முளைக்க 2 to 3 வாரங்கள் வரை எடுக்கும். அதுவரை பெண்குயினினால் நீந்தவோ மீன்களை பிடிக்கவோ இயலாது. முட்டையிட்ட பெண்குயின்கள் கடலில் உணவு தேட செல்லும். அந்நாட்களில் ஆண் பெண்குயின் முட்டைகளை அடைகாக்கும். அவை உணவருந்த கூட முட்டைகளை விட்டு செல்வதில்லை. 65 to 75 நாட்கள் வரை அடைகாக்கும். பெண்குயினின் வளர்ச்சி 4 அடி வரை வளரக்கூடியது. இதன் உடல் எடை 35 கிலோ வரை இருக்கும். ஒவ்வொரு வகை பெண்குயின்களையும் அதன் தலைமுடி, அதன் நிறத்தை வைத்து வேறுபடுத்தலாம். பெண்குயின்கள் சக்தியை சேமிப்பதற்காகவும் வேகமாக நகர்ந்து செல்வதற்காகவும் பனிக்கட்டியின் மீது வயிற்றை வைத்து வழுக்கி செல்கின்றன. தற்போது நிகழ்ந்து வரும் இயற்கை மாற்றத்தினால் பெண்குயின் இனங்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. சரி நண்பர்களே, பெண்குயின் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த பறவை பற்றின தகவல் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் லேர்னிஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.